ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. கிட்டத்தட்ட அஃபீஷியல் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ பார்த்தாலே யாருன்னு தெரியும். எஸ், நம்ம கனி தான் இந்த வாரம் எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அப்படி தான் நியூஸ் வந்துச்சு. ஆனால் இப்போது ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 or 2 hours முன்னாடி பார்த்தீங்கன்னா, இல்லை கனி எவிக்ட் ஆகலை, கனி சேவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது. என்னன்னே தெரில, கனி விஷயத்தில் மட்டும் டபுள் கேம் ஆகினே இருக்குது. போன வாட்டி திவாகர் எவிக்ட் ஆகும்போது நான் வீடியோ போட்டிருந்தேன், கனி தப்பிச்சிட்டாங்க, திவாகர் மாட்டிக்கினாரு அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ என்னன்னா திருப்பி இப்படியே ஒரு நியூஸ் வருது, கனி எவிக்ட் ஆனாங்களா இல்லையா அப்படின்னு டவுட். ஆனால் இப்போதைக்கு மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆமாம் கனி எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது, சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. கனி என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் இருந்திருக்கக்கூடிய ஆள் தான். பட் போதுமான அளவுக்கு இருந்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்திருக்க வேண்டிய ஆள் தான். மிக்சர்லாம் இருக்கும்போது கனி ஏன் போனோம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அண்ட் கனிக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகம். அவங்க வீட்டில் மட்டும் நல்லா ஆடிந்தாங்கன்னா கப்பே தூக்கியிருக்கலாம். பட் இந்த அன்பு கேங்கோட போய் சேர்றது, அன்இவனான ஜட்ஜ்மெண்ட்ஸ் தரது, ஜட்ஜ்மெண்ட்ஸே முதல் தரக்கூடாது. இந்த வீட்டில் ஜட்ஜ்மெண்ட் தரவங்களா இருந்தாலே சீக்கிரம் போயிடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே நம்ம கனினே நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னு நியூஸ் வந்து, டபுள் எவிக்ஷன் இல்லை அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. பார்ப்போம். பட் எப்படியோ இந்த வாரம் கனி எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. உங்களோட கருத்தை மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். நியூஸ் மாறினா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், மாறி இருக்குங்க, இவங்க எவிக்ட் ஆகிறாங்க. ரம்யா ஜோவை ஏன் காப்பாற்றுறாங்க? இன்னொன்று ஒரு டவுட் எழும்புது, ஏன் ரம்யா ஜோவை காப்பாற்றுறாங்க? சில என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் காப்பாற்றினா ரம்யா ஜோ தான் டைட்டில் வினரு அப்படின்றாங்க. அப்படியா? ஏன்னு தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங். கானா வினோதே ஜெயிச்சுன்னு போகலான்னு தோணுது. அவரே ஆனால் சைலண்ட் ஆகிட்டு, ஆனால் அவரே ஜெயிக்கலாம்னு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவே நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். ஏன் ரம்யா ஜோவை காப்பாற்றுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னு.